தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் இந்த தமிழுக்காக தன்னை எப்படி அர்ப்பணித்துக் கொண்டார் என்பதற்கு இங்கு ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். அவர் திருவாவடுதுறை ஆதீனத்தில் கல்வி கற்பதற்காக செல்கிறார். இவருடைய பெற்றோர்கள் வைத்த பெயர் வெங்கட்ராமன், வைணவ பெயர். திருவாவடுதுறை ஆதீனம் என்பது சைவ சித்தாந்தத்துக்குரியது. அதனால் அங்கே செல்லுகின்ற பொழுது தான் வைணவன் என்ற காரணத்தினால் அந்த திருவாவடுதுறை ஆதீனத்தில் எங்கே சேர்க்க மாட்டார்களோ என்பதற்காக தமிழ் கற்பதற்காகவே தன்னுடைய பெயரை வெங்கட்ராமன் என்ற பெயரை சாமிநாதன் என்ற பெயரை சைவ பெயராக மாற்றி அந்த திருவாவடுதுறை ஆதீனத்திலே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இடத்திலே பாடம் பயின்றவர். அப்படி பாடம் பயின்று படிச்சு முடிச்சுட்டு வேலையே இல்லைன்னு இனி கவலைப்படாதீங்க. பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலமா நீங்களே பல பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அவனுடைய நூலை உருவாக்குகின்ற பொழுது பிழையில்லாமல் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சமண கல்வியாளரிடத்தில் சென்று அவரிடத்தில் விளக்கம் கேட்கின்ற பொழுது அன்று அவரோடு இருந்த சைவத்திலே ஈடுபாடு உடையவர்கள் சமணரிடத்திலே நீங்கள் எப்படி போய் கேட்கலாம் என்று கேள்வி கேட்ட பொழுது எனக்கு தமிழ்தான் முக்கியம், தமிழ் பணிதான் முக்கியம், மதம் முக்கியம் இல்லை என்று அப்பொழுதே சொன்னவர் இவர் சாமிநாத ஐயர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்திலே இருந்த அவருக்கு இந்த அவருடைய பிறந்த நாளை மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலேயும் நான் கோரிக்கை வைக்கிறேன். மீண்டும் அவருடைய பிறந்த நாளை இலக்கியத்தினுடைய மறுமலர்ச்சி நாளாக அறிவிப்பார்களா? ஏனென்று சொன்னால் தமிழுக்காக இருக்கின்ற இயக்கம் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்திலே இருந்த இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவருடைய திருப்பெயரிலே விருதை அறிவித்திருக்கிறார்கள். இந்த இயக்கம் இதை அறிவிக்குமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சரத்தை கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் திரு கே.பி. முனுசாமி அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்து அந்த துறையினுடைய அமைச்சர்கள் விளக்கம் எடுத்திருக்கிறார்கள். டாக்டர் உவே சாமிநாதனுடைய பிறந்தநாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சரும் பரிசீலிக்க வேண்டும் கேட்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அது கொண்டாடப்படும் என்பதை நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நம்முடைய துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவருடைய பிறந்தநாள் என்று அவருக்கு வாழ்த்துக்களை உங்கள் சார்பில் தெரிவித்து விடுகிறேன். அமைச்சர் முதல்வர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன அதுக்கு நிறைவாயிட்டாது. சட்டப்பேரவையின் 2வது நாள் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் அதிமுக எம்எல்ஏ கே.பி. முனுசாமி அவர்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவதாக உறுதியளித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதன்படி தமிழ் தாத்தா என்று சிறப்பிக்கப்படும் உவே சுவாமிநாதர் அவர்களின் பிறந்த நாள் இனி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என்று உறுதியினை அளித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சட்டப்பேரவையில் முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு அங்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம்.